Hello friends, இன்னைக்கு வந்து bread crumbs எப்படி வீட்லயே வந்து பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம வந்து bread pudding இல்லைனா வேற எதுக்காவது இந்த மாதிரி சைடு உள்ள brown color பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி வீசிடுவோம். இதுல இருந்து எப்படி bread crumbs ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்துல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஓரத்துல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம தூக்கி தான் போடுவோம். இதே வந்துட்டு நம்ம மிக்ஸி பவுல்ல போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை போக வைக்கிறதுக்காக நம்ம கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா ரஸ்க்கு வாங்கி நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற சைடு ஓரங்களை வந்து நம்ம ஒருத்தவங்க பிடிக்காது, ப்ரெட்டோட சாப்பிட தான் பிடிக்கும், தனியாக சாப்பிட்றது பிடிக்காது, தூக்கி வீசிடுவாங்க. அதையில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக கடாயில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இந்த தூள் பண்ண பிரெட் க்ரம்ஸை உள்ளே போட்டுருவோம். நீங்கள் இமீடியட்டாக பண்ணுறதுனா அப்படியே கூட பண்ணுறேன்னா பண்ணலாம். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க, நல்லா மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி. ஆல்ரெடி அது ஓரத்துல எல்லாம் ப்ரௌன் கலராக இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப முறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து கட்லெட்லாம் செய்யல யூஸ் பண்ணுவீங்க. இன்ஸ்டண்ட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு ரோஸ்ட்டுனா போதும். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ஈரப்பதம் இருந்தது, இப்போ அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிச்சு. போதும். இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பிரெட் புட்டிங் செய்கிறதுக்காக அந்த பீசஸ்லாம் கட் பண்ணேன், வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரெட்ஸை வச்சு பிரெட் க்ரம்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு முறை எப்படி சவுண்டு கேட்குதுன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.